விழாவின் சிறப்புரையாற்ற மேனாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புலவர் பா வீரமணி மற்றும் அவருடைய துணைவியார் இருவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துறையுடைய தலைவர் மணிகண்டன் அவர்களே, அதற்கு அவர் பேசணும். எனக்கு அதுக்கு அடுத்து உங்க விழுப்புரம் அவர் பேர் தான் சாமிக்கண். அப்புறம் திருக்குறள் ஐயா மோகன்ராசு அவர்களே, தோழர் வி அரசு அவர்களே, தோழர்னு சொல்லியிருக்கேன். நான் சட்டம் படிக்கும் போது அவர் பச்சையப்பன் கல்லூரியில் MA படித்தார். இருவரும் பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு, இப்ப இருக்கக்கூடிய ஐயா மணிகண்டன் அவர்களும் தமிழ் இலக்கியத்துறையினுடைய HOD அவர்களுடைய துறை தலைவர் 2 பேருமே என்னுடைய மாணவர்கள். நான் செந்தில்நாதனுடைய ஜூனியர், முதல் ஜூனியர் நான். அவர் என்ன தவிர மீது பேர் எல்லாருமே இலக்கியத்துடன் தொடர்புள்ளவர். செந்தில்நாதனும் இலக்கியத்துடன் தொடர்புள்ளவர். சிகரம், அவர் பேரை சிகரம் செந்தில்நாதன், சிகரம் பத்திரிகை நடத்தியவர். தமிழ்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 நூல்கள் அப்படி எழுதியிருப்பார். இருந்தாலும் நான் ஓய்வு பெற்றதற்கு பின்னர் வீரமணி வீரமணியுடன் தொடர்பு. அதனால கூப்பிட்டோன்னே சரிங்க இந்த விழாவுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி மீண்டும் சொல்றேன், இந்த அவரை எனக்கு எப்படி அவரை தெரியும்னா, அவரை ஒரு சிங்கார வேலரை நமக்கு அனைவருக்கும் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அப்படின்ற அளவுல அவர் தெரியும். அவருடைய அந்த புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை தாண்டி அவர் தெரியாது. இப்ப கூட இந்த விழா மலரை வெளியிட்டோம். யார் அதை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இதுல பின்னணியில அவருடைய வள்ளுவரை போட்டிருக்கிறார்கள். சிங்கார வேலரையும் போட்டிருக்க வேண்டும். என்ன கேட்டா சிங்கார வேலை அப்புறம் வள்ளுவர். அதுதான். வீரமணியையும் சிங்கார வேலரையும் பிரிக்க முடியாது. அதை பத்தி நான் இதெல்லாம் எனக்கு இதை எனக்கு ஏற்கனவே எனக்கு கொடுத்து விட்டார். அதுல ஃபுல்லா படிச்சுட்டேன். நான் இதுல நான் கேஸ் புக் பேப்பர்லாம் படிக்கிற மாதிரி ஃபுல்லா படிச்சுட்டு அதில் வந்திருக்கேன். நமக்கு பல தகவல்கள் உண்மையில ஆச்சரியமா இருக்கும். 1940களில் 46 அவர் பிறக்கும் போது இன்றைய மாதிரி குடும்பம் கிடையாது. இப்போ என்ன சொல்றது, நிக்கோலியஸ் குடும்பம் கிடையாது. 14 பேர்களுடன் பிறந்தவர் கேட்டா அப்படின்னா பாருங்க, அந்த பெரிய குடும்பத்துல படிக்க வைக்க முடியாது நிச்சயமா. அப்போ அவர் 9ஆம் வகுப்பு தான் அவர் படிச்சிருக்கார். மீதி எல்லாம் முறைசாரா கல்வி தான். அதான் அதுல முக்கியமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்துல இவர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எல்லா பெரிய அறிஞர்களும் முறைசாரா கல்வி பயின்றவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு தனித்தேர்வராகத்தான் SSLC, PUC, அதுக்கு அடுத்து BA பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், அதுக்கு அப்புறம் தமிழுக்குள்ள வர்றார். அதே நேரத்துல வித்துவான், பிலிட், MA தமிழ் அப்படி என்று வரார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஐயா மணிகண்டன் அவர்கள். இங்க சொன்னாரு, இந்த துறையிலே அவர் ஆசிரியர், துறையிலே மாணவர் சொல்லிட்டாரு. அதுல அவருடைய இதுல அவர் எங்க தமிழ் படிச்சார் அப்படின்ற விவரத்தை பார்க்கும்போது அவருடைய வாயிலே சொல்றது நீப்பா ராமநாதன் செட்டியார். நான் நினைக்கிறேன் அவரும் கூட இவரை மாதிரியே தமிழ் கற்றவராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேவி வேணுகோபால பிள்ளை, அப்புறம் பழனி பாலசுந்தரனார், கீதா பச்சையப்பன். ஆனா அவங்க சொல்றத அவங்கெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த இலக்கணம்லாம் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியாது, அது பேரே தெரியாது. நான் வெளிப்படையா சொல்லணும்னா, ஏன்னா நான் தமிழ் வழியில் தான் படித்தேன், அது வேறு. ஆனால் தமிழ் இலக்கியமோ அல்லது தமிழ் இலக்கணமோ எல்லாம் படிச்சதில்லை. அவர் சொல்றாரு, நான் கீதா பச்சையப்பன் சொல்றாரு, நான் சேனா வரையும் சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையும் அவர் அப்படிதான் படிச்சு எல்லாம் எப்படி படிச்சாரு, எல்லாம் மாலை நேர கல்லூரிகளில் படிச்சதுதான். அத்தனை 9ஆம் வகுப்புடன் பள்ளி படிக்க முடியுது.
ஏன்னா இந்த நேரத்துல அவரை பற்றிய இந்த சிறப்புகளை நிச்சயமா அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஏன்னா அவருடைய புத்தகம்லாம் எழுதுனத பார்த்தா என்ன நினைச்சிருப்பாங்க, அவரை என்னமோ போய் படிக்கிறது அதெல்லாம் இல்லை, அவருடைய சுய முயற்சியால தன்னை வந்து தகுதிக்கு உண்டாக்கி கொண்டவர் அப்படின்றதான் முக்கியமா நான் பார்க்கறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வயதிலேயே சென்னை துறைமுகத்துல அவர் பணிக்கு போயிடுறார், வேலைக்கு போயிடுறார். ஃபர்ஸ்ட் எய்டர், முதல் உதவிக்கான இந்த வேலை. தொழிலாளி தான், அது ஒரு சாதாரண வேலை. ஆனா அதுல அந்த துறைமுகத்தை சேர்ந்த அதிகாரி எழுதுறாரு, இந்த வேலையில நிறைய ஓய்வு இருக்கும், அந்த ஓய்வை மீதி பேரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஐயா வந்து மாலை நேர கல்வியை படிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. இன்னும் என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து சென்னை துறைமுகத்திலேயே முதலா படிக்கிறதுக்காக இந்த மாதிரி டியூட்டி எக்ஸப்ஷன் வாங்கினது, பணி நேர மாற்றத்தை பெற்றவர் இவர் தான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படி முடியாதுன்னு சொன்னா படிக்க முடியாது. மாலை நேர கல்லூரிக்கு வந்து படிப்பது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த ஒரு 40 ஆண்டுக்கும் மேலாக துறைமுகத்துல அவர் பணியாற்றி தொழிலாளியாக சேர்ந்து அதிகாரியாக ஓய்வு பெற்றார். அதான் அவருடைய முக்கியமான செய்தியாக சொல்லணும்னா, அவருடைய முக்கியமான பணிகள்ல பல அவருடைய இலக்கிய பணி, அவர் தொடர்ந்து தமிழுக்காக பேசினதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று துறைமுகத்திலேயே இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் அல்லது தமிழ் மன்றம், அதில் வந்து தொடர் சொற்பொழிவுகள், அதில் அவர் ஆற்றிய பங்கு இருக்குல்ல, மகத்தான முதன்மையான பங்கு என்று சொல்லலாம். அதே போல வட சென்னையில் இருக்கக்கூடிய அன்னை கலை இலக்கிய மன்றம் அப்படின்றதுல அவர் பொறுப்பாளராக இருந்து கூட்டங்கள் நடத்திருக்காரு. என்னன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்ற அந்த கூட்டத்துல தமிழ் அறிஞர்களை அழைச்சி வந்து அங்கே பேச வைக்கிற செய்திகள் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமானது. அதுல அவருடைய சகோதரர் சிவலிங்கம் வந்து அவர் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவராகவும் அங்க போர்ட்ரஸ்ட்ல இருந்திருக்காரு. அதனால அது கூட இவருக்கு ஒரு மார்க்சியவாதி பொது உடைமை இயக்க சிந்தனை, சிங்காரவேலருடைய தாக்கங்கள் எல்லாம் கூட இருக்கலாம், அதான் எனக்கு தோணுது. அப்போ அவர் போர்ட்ரஸ்ட்ல இருக்கும்போது அவர் ஒரு செய்தி இருக்கு பாருங்க, அது குறிப்பா நமக்கு எல்லாருமே சீனிவாச ராமானுஜம் கணித மேதையை தெரியும். ஆனால் அவர் வந்து போர்ட்ரஸ்ட்ல 2 ஆண்டு பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் 32 வயசுல இறந்து போயிருக்காரு. 1912 14 வரைக்கும் அங்க பணிபுரிந்திருக்கிறார். அப்ப போர்ட்ரஸ்டோட 100ஆண்டு விழா வருது 1881. அது தொடங்கப்பட்டது 1981 விழா வரும்போது அந்த அம்மா இருக்காங்க, அவங்க மனைவி ஜானகி அம்மா, அவங்கள வந்து இவர் அங்கீகரித்து நிர்வாகத்துடன் பேசி அவங்கள வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்து அவர்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய முக்கியமான செய்தியாக சொல்லணும். அவங்களுக்கு அங்க ஒரு சிலை, அவருக்கு ராமானுஜத்துக்கு ஒரு சிலை, அதுக்கு ஒரு கப்பல், முட்டு கப்பல், அது தள்ளிட்டு போற கப்பலுக்கு ஒரு ராமானுஜம் என்ற ஒரு பெயர், அப்புறம் ஒரு பணியும் கூட கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் பேரனுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்கனவே ஐயா மணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டாரு, கிட்டத்தட்ட சமகாலத்தில் 1975 இன்று வரை இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளுடன் அவருக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. அந்த லிஸ்ட் சொல்ல போனா நான் லிஸ்ட விட்டுருவேன். அவரு மூவா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், ஆசா ஞானசம்பந்தன், அவ்வை நடராசன், நா சஞ்சீவி, வாசை குழந்தைசாமி சொல்லிட்டே போலாம். பலர் இப்ப இல்ல, காப்பா அரவாணன், சிலம்பொலி செல்லப்பனார், ஈழத்து சிவத்தம்பி, அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசு, ஒப்பிலா மதிவாணன், மணிகண்டன், அப்புறம் சிகரம் செந்தில்நாதன், நாகநாதன் என்று அதோட இல்ல, நாவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன் கூட அந்த மலர்ல எழுதியிருக்காரு. அவருக்கு ஆசிரியராகவும் இதுல இருந்திருக்காரா தெரியல, ஆசிரியர். ஆனால் அவருடன் இவருக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கு. இவர் சொன்னா வந்து நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இவர் சொல்லுவதை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்காங்க. அப்புறம் அரசியல் ஆளுமைகள் இருக்கக்கூடிய நெடுமாறன்,
ஐயா நல்லக்கண்ணு, தோடர் நல்லக்கண்ணு, தோடர் பாண்டியன், ஆசிரியர் வீரமணி, இவங்க எல்லாரோடமும் அவர் வந்து தொடர்ந்து வந்து பயணப்பட்டிருக்கார் தமிழ் அறிஞர்களுடன் அப்படின்றதுதான். அவர் பல விருதுகள் கொடுத்திருக்காங்க. எனக்கு அந்த விருதுகள் எல்லாம் பத்தி நான் சொல்ல பிரியப்படலை. அதை பார்த்தா எல்லாரும் நம்ம ஊர்ல விருது கொடுக்கறதையும் கூட பேசாத ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு பெருசா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்காது. ஆனால் அவர் பெற்ற ஒரு 3 விருதுகளை குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அந்த போர்ட்ரஸ்லயே அவர் கொடுத்த ஒரு விருது அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஃபிகர் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இலக்கிய பேராளுமையாளர் அப்படின்ட்டு அவங்க போர்ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய இலக்கியம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய துறைமுக தலைவர் IAS அவர்கள் கொடுக்கிறது ஒரு முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். மீதி இருக்கக்கூடிய மன்றங்கள்லாம் நிறைய கொடுக்கறத பத்தி நான் சொல்ல. அடுத்து தமிழ்நாடு அரசு அவருக்கு 2 விருதை கொடுத்திருக்கு. ஒண்ணு திருக்குறள் விருது, இன்னொரு சிங்காரவேலர் விருது. இந்த செய்தியை வந்து முக்கியமாக இங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான. இதுல தோழர் நான் சொன்னேன் இல்லையா, செந்தில்நாதன் அவர்கள், அவர் ஒரு இலக்கிய துறையை சார்ந்தவர் தான். சிகரம் செந்தில்நாதன் தான். அவருடைய 4 வழியை மட்டும் அவரை பத்தி சொல்றேன். அவர் வந்து சொல்றது அதுதான் எடுத்திருக்கேன். இந்த புக்ல இருந்து பார்த்தா ரொம்ப ஆப்டா சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால சொல்றேன். திராவிட இயக்கத்தின் தாக்கம் அவரிடம் உண்டு. திராவிட இயக்கத்தின் மூலக்கூறுகளான தமிழ் உணர்வு, தமிழர் பண்பாடு, பிராமண ஆதிக்க எதிர்ப்பு, சமுதாய சீர்திருத்தம், பகுத்தறிவு ஆகிய கோட்பாடுகள் அவர் ஏற்றவை. திராவிட இயக்கத்தை முற்றாக ஏற்றவரும் அல்ல, முற்றாக நிராகரித்தவரும் அல்ல. அடுத்து மார்க்சியத்தின் பால் அவர் பெற்றுக்கொண்டவர். அவர் மார்க்சிய வழியில் ஒரு இலக்கியவாதி என்று தொடர்ந்து போறவர்கள் அவனை படிக்கல. ஏன்னா அதான் ரொம்ப ஹார்ட்டா சொல்றதா எனக்கு தோணுச்சு இருக்கிறத படிச்சதுலயே. அடுத்து சொன்னோம்னா பேராசிரியர் அரசை பற்றி அவருடைய ஒரு மாணவர், ஒரு பகத்சிங் என்ற மாணவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அரசை கட்டுரையில இல்லை, அதுல சொல்றாரு, ஐயா மணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டார் சிங்காரவேலரியல் அப்படின்ட்டு. இப்ப இல்ல, பெரியாரியம் இருக்கிறது, அம்பேத்கரியம் இருக்கிறது. சிங்காரவேலரியம் என்பது எதிர்காலத்தில் வருமானால், அதற்கு தொடங்கப்பட்டால் அதற்கு வீரமணி அவர்களின் எழுத்துக்கள் தான் முதன்மை பாடல் நூல்களாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்றாரு. எனக்கு இதான் முக்கியமாக நான் வந்து இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இதுல அவருடைய படைப்புகள் பத்தி அவர் சொல்லணும். அவர் செயல்பாடுகள் சொல்றப்ப படைப்புகள் அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் அவர் ஏற்கனவே சொன்னார். இந்த கூட்டம் மட்டும் இல்லைங்க, எல்லா கூட்டத்துக்கும் அவரை பார்க்கலாம். இப்ப சமீபத்தில் நானும் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் பெரியார் தெருவில் பேசணும். அதாவது தலைமை நீதிபதியின் பேரில் செருப்பை தூக்கி எறிகிறார் ஒரு சனாதானி. அவன் சொல்றான், சனாதான தர்மத்தை காப்பதற்காக தூக்கி எறிகிறேன்னு சொல்றான். அவன் சும்மா எல்லாம் தூக்கி எறியல. அந்த கூட்டத்துல ஐயா பார்த்து முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால இந்த கூட்டம் இல்ல, அவரு வந்து எல்லா கூட்டத்துக்கும் இருப்பாரு. அவரை சொல்றாங்க, அதுல குறிப்பிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு முன்னாள் வந்து வடசென்னை கண்ட சான்றோர்கள் ஒரு 49 பேரை பட்டியலிட்டு இருக்காரு. என்ன கேட்டா ஒரு 50வது ஆளா இவரை கூட சேர்த்துக்கலாம். 49 பேர் அந்த புத்தகத்தை வெளியிட்டதுல நானும் செந்தில்நாதன் இருந்தோம். அதுல சுபவீர பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஒன்றை குறிப்பிட்டார். அதை ஒருத்தர் குறிப்பிட்டு கூட இருக்காரு. ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் 500 பேர் கலந்து கொண்டதை நான் பார்க்கவில்லை. அதுல ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நூல் வெளியீட்டு விழாவில். அதாவது வட சென்னையில அவருக்கு இன்னும் ஒரு மரியாதை இருக்கு பாருங்க. அந்த அவர் ஆக்கிய அந்த கலை இலக்கிய மன்றம் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் இதனுடைய காரணமாக சொல்லலாம். அவருடைய படைப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக பெரிய படைப்புன்னா சிங்காரவேலர் பற்றிய ஆய்வு. அவருக்கு இணை அவர்தான். அதுக்கு அடுத்து முத்துகுணசேகரன் அவர்களுடன் சேர்ந்து தயாரித்த களஞ்சியம், தொகுப்பு களஞ்சியங்கள். அடுத்து 150வது பிறந்த நாளை ஒட்டி ஒரு 70க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கிறேன் கட்டுரைகளை வாங்கி அவர் தொகுத்து கட்டுரைகள் வெளியிட்டிருக்காரு. சிங்காரவேலரை பற்றிய பல புத்தகங்கள் என்ன கேட்டார், பல புத்தகங்களை அவர் பல பரிமாணங்களில் சிங்காரவேலரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அதுதான் தெரியும். அவர் திருக்குறள்ல பெரிய ஆய்வு நூல் எல்லாம் எழுதியிருக்காருன்றத இப்பதான் பார்த்தேன்.
இப்போ அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அவர் ஒரு கான்ட்ராவர்சின்னு இருக்காரு. அது சம்பந்தமா அவருடைய ஆய்வு ஒரு விவாதத்துக்கும் உள்ளது என்பதை இதை படிக்கும் போதுதான் தெரிகிறது. சிவத்தம்பி அவர்கள் இவருடைய ஆய்வை ஒத்துக்கொள்ளவில்லை. இதை படிக்கும் போது எனக்கு கூட கிட்டத்தட்ட சிவத்தம்பியுடன் நான் கூட பயணப்படுவேன் நினைக்கிறேன். நான் இலக்கியவாதி இல்லை என்றாலும் நான் அவருடன் பயணப்படுவேன் என்று. எனக்கு நிச்சயமாக வள்ளுவரின் மேல் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதுல கொஞ்சம் கூட யாருக்கும் நான் உரைச்சி சொல்லல. ஆனால் எல்லாமே வள்ளுவத்தில் இருப்பதாக சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட பெரியார் சொன்னது, நீங்க தெய்வம் தொழா கணவன் என்ன தோடு தேடுவாள், கொழுநன் தோடு தேடுவாள், பெய்யலாம் பெய்யும் மழைன்னு இருந்தா எப்படி தெரியல. ஐயா மோகன்ராசெல்லாம் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இதை சுருக்கி இருக்கு பாருங்க. அவர் நில உடைமையாளர்களுக்கு சாதகமாக இருந்தார் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனால் நில உடைமையாளர்களை எதிர்த்த இன்னொரு வர்க்கம் இருந்தது. யாரு? அப்போதுதான் எழுந்து வந்த வணிக வர்க்கம். இந்த கேட்டீங்கன்னா பனியாஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமணர்கள், சமண மதம் அது சார்பாக இருக்கலாமா என்ற எனக்கு லேசான என்ன. நான் அதுக்கான தகுதியான ஆள் கிடையாது. நீங்கெல்லாம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தான் நீங்க சொல்லுங்க. ஏன்னா புலால் மறுத்தெல்லாம் அதையெல்லாம் பார்க்கும் போது நேரத்துக்கு ஒழுங்கா வாணிகம் செய்யணும்னு சொல்றாரு. வாணிகர்கள் தான் அரசங்கிட்ட சொல்ல முடியும், இந்த மாதிரி எப்ப நீ ஒழுங்கா நடத்துக்க. குடிமக்கள் சொல்ல முடியாது. அப்ப இருக்கிறதுல ஒரு சாத்தியம் இருக்குமான்ட்டு அதான் சிவத்தம்பி அவர்கள் அதை பற்றி ஒரு குறிப்பாக சொல்கிறார். கைலாசபதியும் சொன்னதாக சொல்கிறார்கள். எனக்கு கைலாசபதியினுடைய குறிப்பு கிடைக்கவில்லை. கைலாசபதியுடன் எனக்கு ஒரு நான் மாணவனாக இருந்த போது எங்கள் அறையில அவரை பேச வச்சோம் ஒரு 10 பேர். அதான் அவர் மிகப்பெரிய அவர் வைஸ் சான்சலரா இருந்தார். எங்க அறையில ஒரு 10 மாணவர்கள். நாங்க பொது உடைமை கட்சியில இருக்கோம். அப்ப நாங்க பேசுறோம். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு தொடர்பு இருப்பதாக கருதுகிறேன். அங்கே ஒரு கேள்வியை எழுப்பினோம். என்னன்னா, ரொம்ப இளைஞனாக இருக்கிறோம், ஒரு 25, 26, 24 வயசு. எல்லாவற்றிற்கும் ஒரு வர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் கிளாஸ் இருக்கும். அதுக்கு பின்னால் நீ யார் எழுதுற எழுத்துக்கு பின்னால், பேராசிரியர் அரசியல் எழுதுற எழுத்துக்கு பின்னால், தோழர் செந்தில்நாதன் எழுதுற எழுத்துக்கு பின்னால், தோழர் வீரமணி எழுதுற எழுத்துக்கு பின்னால், எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கின்றீங்களே. இயற்கை இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, இவைகள் காடு இருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் வர்க்கம் இருக்கிறதா ஒரு கேள்வி. அதற்கு கைலாசபதி சொன்ன விடை இன்றும் எனக்கு பசுமையாக இருக்கிறது. அவர் சொன்னார், கடலுக்கு வர்க்கம் கிடையாது. கடலிலே சிங்கள படையும் அவர் சொன்ன பொருள், தமிழர்களும் அடித்து அவர்கள் சுட்டுக் கொள்ளும் போது அங்கே ரத்த ஆறு ஓடுது பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு வர்க்க கலர் எடுத்து காட்டிலே இன்னைக்கு வேதாந்தாவை சொல்ல, காட்டிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஒருவர் எடுத்துட்டு அதை எதிர்த்து போராடும் போது வரும்போது அந்த காட்டுக்கு ஒரு வர்க்கம் வருவதாக அவர் சொன்னார். எனவே இதை நீங்க ஆய்வு பண்ண வேண்டியதுதான். திருக்குறளை பற்றி இந்த முறையிலே மார்க்சிய ஆய்வு கிட்டத்தட்ட இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல. இதை கைலாசபதியும் சிவத்தம்பியும் தொடங்கி இருக்காங்க. ஐயா வீரமணி முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யணும். அதனால திருக்குறள் ஆய்வு இருக்கு பாருங்க. அதுல சிலம்பொலி செல்லப்பனார் இந்த இதுல அவர் சொல்றாரு. அவர் கேட்டுட்டு இருக்காரு. ஐயா பறந்துட்டாரு நினைக்கிறேன். அவரு இவர் கேட்டுட்டு இருக்காரு, இந்த ஆய்வு போதாது. நான் கூட இப்ப கேட்கிறேன், 80வது வயசுல அவர் இருக்கும் போது இப்போது அவர்கிட்ட கேட்டு விண்ணப்பம் என்னன்னா, திருக்குறளுக்கு உரையும் எழுதுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அடுத்த இதுல நீங்க பல புத்தகங்கள் எழுதுங்க. ஏன்னா சும்மா இல்ல. சமீபத்தில் நான் சொன்னேன், வடசென்னை கண்ட சான்றோர்கள் புத்தகத்துக்கு அடுத்து குத்துச்சண்டையை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, நாக் அவுட் அப்படின்றத எழுதியிருக்காரு. அவர் வடசென்னையில அதுலயும் அவர் பழக்கப்பட்டவர். அடுத்து இந்த நான் சொல்லல, சிலம்பொலி செல்லப்பனாரோடு அவர் நெருங்கிய உறவு இருக்கிறது. அவருக்கு சொன்னதாக அவர் அதை பதிவு செய்யறாரு. அது அடுத்து அதே மாதிரி இப்போ சிங்காரவேலரை பற்றி குறிப்பாக அவர் சொல்லணும்னா அதை பத்தி தான் அவருடைய முழுக்க அதுக்காக பண்ணியிருக்காரு. இங்க இதே பல்கலைக்கழகத்துல கூட சிங்காரவேலருக்கான அறக்கட்டளை உருவாக்குறது, அதில தொடர் சொற்பொழிவுகள் என்று அவருடைய சிங்காரவேலருக்காக, அதான் நான் சொன்னேன், அவரையும் பிரிக்க முடியாது.
அடுத்து பட்டுக்கோட்டையை பற்றி அவரு எழுதியிருக்காரு. இப்ப நான் பாக்குறப்ப தெரியுது. அதை பத்தி அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் சிங்காரவேலர் தான். வேலுமணி சாரி வீரமணியை பார்த்தா என் கண்ணுக்கு முன்னாடி தோன்றும் சிங்காரவேலர். சிங்காரவேலருடைய புத்தகங்கள் எதெல்லாம் தெரியணும்னா வீரமணி என்ன எழுதியிருக்காரு பார்க்க அப்படின்றதுதான் தெரியும். இப்பதான் பார்க்கும்போது பட்டுக்கோட்டையை பற்றி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இவர கீதையின் மறுபக்கம் ஒரு மறுபார்வை, நீளமும் அகலமும் சொல்றாங்க, மறுபார்வைன்னு அவங்க சொல்றாங்க, அதை எழுதியிருக்காரு. அப்புறம் குழந்தைசாமி இருக்காருங்களா, அவருக்கு இன்னொரு பேர் இருக்காரு குலோத்துங்கன். அந்த குலோத்துங்கன் கவிதைகளை ஒரு கண்ணோட்டம் என்று எழுதியிருக்காரு. என்று அவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். எனவே இந்த நேரத்துல இப்ப நாங்க இறுதியாக அவருக்கு வார்த்தை சொல்லி நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இப்ப எனக்கு உண்மையில நான் திருக்குறள் படிக்கிறேங்க, ஆனா புரியல. வெளிப்படையா சொல்றேன், பல குறள்கள் புரியாது. அதற்கான உரையை வைத்துக் கொண்டு படித்தால் தான், நாமக்கல் உரையோ அல்லது வேறு யாருடைய உரையோ கூட வைத்துக் கொண்டு படித்தால்தான் அது அது புரியும். அப்போ இந்த உரை எழுதுதல் ரொம்ப தேவையா இருக்கு. இப்ப ஏற்ற மாதிரி ஐயா மதிவாணன் இருக்காரு, அவரு சொல்றத ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. அவரு 75ல மூவா போனதுக்கு அப்புறம் ஒரே துறையா இருக்கிறது இரு துறையாக ஆகிறது. அந்த இரு துறையாக ஆகும்போது அவர் ஒரு துறைக்கு சஞ்சீவி அவர்களும், சஞ்சீவியை எல்லாரும் சேர்ந்து ஒரு தார்சியவாதியாக ஆக்கியிருக்கிறார். அதை பார்க்கும்போது அதான் புரிகிறது. இன்னொரு துறைக்கு மொழித்துறைக்கு சி பாலசுப்ரமணியம் அவர்கள் இருந்திருக்காரு. ஏற்கனவே தமிழர் துணைக்குள்ள இருந்த சிக்கலோட தான் இருப்பாங்க, ஊழல் இருக்கும். அந்த இப்போ இவர் சொல்லி என்னங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சஞ்சீவி ஏற்றுக்கொண்டு அவர் போய் பேசியிருக்காரு. அதனால யார் பேசுறாங்களோ அதான காமத்து பல்ல அவங்க தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி. நான் சஞ்சீவி தான் ஜெயிச்சேன், அதனால அவர் போய் பேசி ஊழலை தீர்த்து வைத்தார் அப்படின்ட்டு ஐயா அவர்கள் ஒப்பிலா மணிவாணன் அவருடைய இதுல குறிப்பிட்டு இருக்கிறார். எனவே இவருடைய இந்த நேரத்துல இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிச்சயமாக இன்னும் பல புத்தகங்கள் எழுதணும், திருக்குறளுக்கும் உரை எழுத வேண்டும், எங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி உரை எழுதணும் அப்படின்றத ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த காலத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடுத்து அதுக்கு பொருள் எழுதினால்தான் எங்களை சாதாரண நாங்கள்லாம் நல்ல தமிழ் வழியில படிச்சவங்க சொல்றேன். இப்ப மாதிரி முன்ன மாதிரி இப்ப ஆங்கில வழி படிப்பல்ல, ஆங்கில வழி படிக்கிறவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்ப தமிழ் வழியில படிச்சு தமிழ் உரைநடையை படித்து எங்களால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, திருக்குறளை படித்தா கூட எல்லா குறளும் சில குறளை படிச்சு புரிஞ்சுக்கலாம், சில குறளுக்கு இது தேவைப்படுது. எனவே உரை நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த உரையை எழுதிவிட்டார்கள், நீங்களும் எழுதுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.